வணக்கம். கிருத்திகை ஜோதிட யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மிக முக்கியமான 3 கிரக பயிற்சி மக்களுக்கும் நாட்டுக்கும் அரசியல்வாதிக்கும் எவ்வளவு நன்மைகளையும் தீமைகளையும் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். உதாரணமாக இந்த சனி பயிற்சி ஒரு சில ராசிகள் நன்மை நடந்தாலும் இப்பொழுது சனி பயிற்சியால் ராகு மீனத்திலும் சனி மீனத்திலும் பலவிதமான தீய பலன்களையும் அள்ளி கொடுக்கத்தான் போகிறார். இதுவரை ஏமாந்து இருந்த நண்பர்கள் வாழ்க்கையில் நன்மையும், ஏமாத்தி தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் அது அரசியல்வாதியாக இருந்தாலும், மீடியா துறையாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும் சரி, கலை இலக்கியம் நாடகம் இது போன்ற விஷயங்களிலும் இதுவரை ஏமாத்தி தெரிந்தவர்கள் அனைவரும் பல துயர துன்பங்களுக்கு ஆளாகப் போகிறார்கள். அதேபோல் வயோதிகர் வீட்டில் இருந்தால் மீனம், கடகம், விருச்சிகம், கன்னி, மகரம் இது போல் ராசியில் இல்லாத போது மீதி ராசிகள் இருக்கும். ராசி வீட்டுக்காரர் அது விருச்சகம், மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம், தனுஷு இதிலெல்லாம் வயோதிக நண்பர், அதுவும் வயதில் முதியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உடல் நலத்தில் கவனம் அக்கறையும் தேவை. இப்பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, ராகு, குரு பயிற்சியால் பொருளாதார இழப்பும் உயிர் இழப்புகளும் நடப்பதற்கான சூழல் மிக அதிகமாக உள்ளது. அதில் தந்தை வழி உறவுகாரங்களை மருத்துவ செலவோடு பார்த்து கொள்ளும் சூழலும், அவர்களை விட்டு பிரியும் சூழலும் நிறையாக ஏற்படும். அது உலக அரசியலிலும் மாற்றம் ஏற்பட போகிறது, உள்ளூர் அரசியலிலும் மாற்றம் ஏற்பட போகிறது. நிறைய பேர் தண்டனைகளுக்கு காத்திருக்கும். இந்த 3 பேச்சியால் கொலை குற்ற சம்பவங்கள் அனைத்திலும் தக்க நீதியும் வழங்க இந்த பயிற்சி மிக முக்கிய காரணமாக இருக்க போகும். அனைவரும் அனைத்து கிரகங்கள் பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குற்றச்சம்பவங்களில் ஈடுபடாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் என்னவோ அதை தேட வேண்டும். உயர்வான கருத்து சிந்தனைகளோடு வாழ்ந்தால் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் உங்களை ஒரு தொந்தரவும் செய்யாது. அதற்கு மாறாக செய்யும் ராசிகளும் பல துன்பங்களை அனுபவிக்கப்படுவது. நிதானமாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாக இருக்க வேண்டாம். இந்த பயிற்சி அவ்வளோ கடுமையாகவும் வன்மையாகவும் இருக்கப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டும். நீதி நெறியோடு வாழும் ஒழுக்க பழக்க வளங்களை கற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் இந்த பயிற்சியால்.